செம்பருத்தியில் நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இந்த செம்பருத்தியில் நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அதுக்கு நான் செம்பருத்தி ஒரு 10 செம்பருத்தி எடுத்துருக்கிறேங்க. எங்கள் வீட்டில் பூத்தது. இது நாட்டு செம்பருத்தி. உங்களுக்கு நாட்டு செம்பருத்தி இருந்தால் போடுங்க, வேறு செம்பருத்தி இருந்தால் போட வேண்டாம். ஏன்னா நாட்டு செம்பருத்தி தான் உடம்புக்கு நல்லது. நான் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் சாதம் எப்பவுமே நெல்லிக்காய் சாதம் செய்வோம். அந்த நெல்லிக்காய் சாதத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக செம்பருத்தி எங்கள் வீட்டில் டெய்லி நிறைய பூத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. டெய்லி டீ போடுவோம். சரி, இதை வச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இன்னும் ஏதாவது செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சு பார்த்தேங்க. சூப்பராக வந்துச்சு. இதில் நான் 1 டம்ளர் பொன்னியரிசி எடுத்துருக்கிறேங்க. இது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்குங்க. இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் கொதிக்குதுங்க. இப்போ கொதிக்கிற டைமில் நம்ம இந்த செம்பருத்தி பூவோடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க. இந்த செம்பருத்தி அப்படியே போடக்கூடாது. இந்த மகரந்தம் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடணுங்க. இதழ் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துட்டுங்க. இப்போ பூவை போட்டுக்கலாம். இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிட்டுங்க. இப்போ நம்ம செம்பருத்தி போட்டோம்னா சிவப்பு கலரே வராதுங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் வைலட் கலர் மாதிரி வரும். இப்போ அதுலேயே அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க. இந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்காக. இப்போ இந்த கலரில் இருக்கிற இந்த செம்பருத்தி எல்லாமே நமக்கு எல்லாம் அப்படியே அதில் வெந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சுங்க. இப்போ அந்த செம்பருத்தி தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த செம்பருத்தி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ இந்த பூ செடிக்கு போட்டுருங்க. நல்லா உரமாக இருக்கும். இந்த கலரில் இருக்குங்க. கலர் ரொம்ப ரெட்டாக இருக்காது. இந்த மாதிரி லைட் கலராக தான் இருக்கும். பீட்ரூட் கலர் இருக்குது இல்லையா, அதுலேயே லைட் கலராக தான் இருக்கும். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. கலர் பார்த்தீங்களா, அந்த லெமன் போட்டோன்னே அப்படியே அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க. இப்போ நம்ம இந்த சாப்பாட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் தொக்குக்கும் நம்ம உப்பு போடுவோம். அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம கலவை சாதம் அப்படின்னாவே நல்லெண்ணெய் விட்டாதான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படி நீங்கள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு நான் ஒரு 3 விசில் விடுவேங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. நிறுத்திக்கலாம். குக்கரோட விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. லைட் பிங்க் கலர், பீட்ரூட் கலரில் இருக்குது பாருங்கள். சூப்பராக. இப்போ இந்த சாதத்தை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாங்க. பாருங்கள் கலரு லைட் கலராக பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே எல்லாம் தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்களா. நெல்லிக்காவை துருவி வச்சுருக்கிறேங்க. இது நெல்லிக்காய் புளிப்பு இருக்காது அதிகமாக, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூனுங்க. முந்திரி பருப்பு ஒரு 3 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 10 வெந்தயம் எடுத்துருக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க.
இப்போது கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு வெடிச்சிச்சு. இப்போ இந்த நிலக்கடலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா இதை கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், இந்த வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. இதெல்லாம் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம இந்த நெல்லிக்காய் துருவலை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் இந்த கலவைக்கு மட்டும், இந்த தொக்குக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. போதுங்க, ரொம்ப நமக்கு வதங்க வேண்டாம். சாப்பிடும்போது எல்லாம் கடி பண்ணும். இப்போ நெல்லிக்காய் பச்சை நெல்லிக்காய் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. குழந்தைங்களும் சாப்பிட்றதில்ல, நம்ம வீட்டு பசங்களும் சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுங்க. சூப்பராக ஒரு பருக்கு கூட வச்சு வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம செம்பருத்தி பூ சாதத்தை போட்டு பாருங்க. நல்லா சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. கலர் பாருங்க, பிங்க் கலராக இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலர் பிங்க் கலரு. சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நிறைய செம்பருத்தி போட்டிங்கன்னா, நான் ஒரு 10 செம்பருத்தி தான் போட்டிருக்கிறேன். இன்னும் இன்னும் ஒரு 10 செம்பருத்தி கூட போடலாம். செம்பருத்தி அதிகமாக போடலாம் தப்பில்லை. இன்னும் ஒரு 4-5 செம்பருத்தி சேர்த்தி போட்டிங்கன்னா நல்ல கலராக வருங்க. சூப்பராக இருக்கும். செம்பருத்தி வச்சு நம்ம நெல்லிக்காய் சாதம் வச்சு செஞ்சுட்டேங்க. இது நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செய்யுங்க. சூப்பராக வரும். நாட்டு செம்பருத்தி இருந்தால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ஹெல்த்தியானதும் கூட. நம்ம நெல்லிக்காய் சாப்பிடாதவங்கள சாப்பிட வைக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காவில் நம்ம பெருநெல்லிக்காய்னு சொல்லுவோம். சின்ன நெல்லிக்காவை அருநெல்லிக்காய் அப்படிம்பாங்க. அது மாதிரி நெல்லிக்காவெல்லாம் இப்போ துவர்ப்பாக இருக்கிறவங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வெறுமனே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அல்லது ஒரு அப்பளமோ அல்லது ஒரு ஊறுகாவோ வச்சா கூட போதும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கம்பல்சரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது சூப்பரான ஒரு இதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பூ இருந்துச்சுன்னா நமக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேங்க்யூ.